ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய். தங்கமி, நான் சொல்வதை இப்போது கேள். ஒரு முறை சொன்னால் 6 முறை கந்தசஷ்டி கவசம் படித்த பலன் தரும். ஓம் சரவண பவ ரவண பவச வனபவசர நபவ சரவ பவச ரவண வசரவணப. ஓம் சரவண பவ. இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னால் கந்தசஷ்டி கவசம் படித்த பலன் தரும். நீ இதை சொன்னால் ராஜ யோகத்தை பெறுவாய். இன்னும் சற்று நேரத்தில் முகமலர்ச்சி அடைவாய். இந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது தங்கமே. என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்று எனக்கு தெரியும். உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும். எங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்துகிறது. சில சமயத்தில் உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களோடு கைவிடாது தொடர்ந்து நிச்சயமாக முயற்சி செய்வாய். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதே. அதை பற்றியெல்லாம் கவலையே படாதே. நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு. நீ எதற்காக கலங்கியிருக்கிறாய்? அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை. நீ கேட்டதைத்தான் செய்து கொண்டு வருகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை. சொல்வதை கேட்டுக்கோ. உன் முருகன் நான் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன். கவலைப்படக்கூடாது. இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை. முதலில் பயப்படுவதை நிறுத்திக்கோ. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் உனக்கு. யாமிருக்க பயமேன் தங்கமே. கோடானு கோடி நன்றிகள் முருகப்பா என்று எனக்கு சொல்லப் போகிறாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லப் போகிறாய். செல்வமே, முடிந்தால் உன்னால் வர முடிந்தால் வர நினைத்தால் வியாழக்கிழமை திருச்செந்தூர் வந்து என்னை பார். அல்லது செவ்வாய்க்கிழமை பழனிக்கு சென்று ராஜ அலங்காரத்தில் என்னை பார். நிச்சயம் உனக்கானதை நான் நடத்தி காண்பிக்கிறேன். இன்று கூட அழுதா என்னை இன்னும் கூட சோதித்துக்கொள் முருகா. ஆனால் எப்படியாவது என்னால் முடியாது என்று கூறியவர்கள் என்னை விட்டு விலகுவதற்குள் என்னை அவர்கள் முன்பு உயர்த்திவிடு என்றாய். உயர்த்தி காண்பிக்கிறேன். என் அன்பு செல்வமே, தலைகீழாக நீ நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள். அதை ஒருபோதும் நம்பிவிடாதே. நான் சொல்வதை கேள். உன் தலை விதியையே மாற்றி அமைக்கும் சக்தி உடையவன் இந்த முருகன். உன் தலையெழுத்தை மாற்றி அமைப்பேன். இனி கலங்காதே. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வேன். இது உன் முருகன் வாக்கு. நான் வகுத்த பாதையில்தான் உன் பயணம் தொடரும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏமாற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாரையும் வெறுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாரையும் குறை சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வீண் பேச்சு இல்லை, அவதூறு பேசவில்லை, அளந்து பேசுகிறாய். எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாய். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உனக்கானதை செய்யாமல் இருப்பேனா? உன் மனப்பதற்றத்தை நீக்கத்தான் நான் இருக்கிறேன். ஏன் பதட்டம் கொள்கிறாய்? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையை.
உன் மனது உடையும் நிலை வந்தாலும் கலங்கக்கூடாது. நான் என்றும் இருக்கிறேன். உன் நம்பிக்கையும் தைரியமுமாக துணையாக நான் இருப்பேன். ஏதோ ஒரு நேரத்தில் தவறு செய்து விட்டாய். தவறு செய்துவிட்டால் மறைக்காதே. உன் எதிரில் உள்ளவர்கள் நல்லது செய்தபின் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். உனக்கு கோபம் வருகிறது. கோபம் வரும்போது பேசாதே. அந்த நேரத்தில் வாக்கு கொடுக்காதே, வாதம் செய்யாதே. என் பிள்ளை, நீ துன்பத்தில் எவரையும் எடுத்தெறிந்து கூட பேச மாட்டாய். ஒருவரையும் விட்டுவிடவில்லை. சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய். என் செல்வமே, கந்தா சரணம் என்று சொல்லிப்பார். கஷ்டமெல்லாம் தீர வைப்பேன். கஷ்டமெல்லாம் தீர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் பொறிப்படையப் போகிறாய். கந்தா சரணம் என்று சொல்லிவிட்டாயா, பதிவிட்டு விட்டாயா தங்கமே? என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனசில் நினைச்சுக்கோ. நிச்சயம் அது நிறைவேறும். கந்தா சரணம். வாழ்க்கை பாடம் தரும் வரிகள் நிறைய இருக்கிறது. இது என் பிள்ளையை பார்த்து உன் முருகன் பேச வந்து விட்டேன். உனக்கு என்ன வேண்டுமோ இந்த நேரத்தில் என்னிடம் கேள். உன் கண்ணீரை துடைத்து கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல். கந்தா சரணம் என்று என் பிள்ளைக்கு அழகான வாழ்க்கையை தருவேன். உன்னை ஒருபொழுதும் கலங்க விட மாட்டேன். உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு. கேள், நான் தருகிறேன். காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன். நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ கேட்கும் ஒவ்வொன்றும் இன்னும் சற்று நேரத்தில் உன்னை வந்தடையும். அதனால் தான் என் பிள்ளை இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படைய போகிறாய் என்று வாக்கு கொடுத்தேன் தங்கமி. உன் மனதில் யார் மீதும் வெறுப்பு இருக்கிறதா? வேண்டாம், அந்த வெறுப்பை விட்டுவிடு. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. அவர்கள் உனக்கு தடையாக இருக்கிறார்களா? இருந்துட்டு போகட்டுமே, நான் இருக்கிறேனே தடைகளை தவிர்க்க. நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் நான் சொல்வதை கேட்டுக்கோ. காலம் உன்னை மாற்ற வைப்பேன் தங்கமே. கவலைப்படக்கூடாது. இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பதுதான் உன் நம்பிக்கை. கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அதுவே சிறந்தது எண்ணுவதுதான் தன்னம்பிக்கை. உன் முருகனின் வாக்கு சத்திய வாக்கு. இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய். கந்தா சரணம், கந்தா சரணம், கந்தவேலுக்கு சரணம்.